Again, this is Bright. Now, அடுத்த டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கில் இது வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். வாட் ஆர் த மார்க்கெட்னா என்ன, அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, நீங்கள் எப்படி ஆக்சுவலாக எந்த மாதிரியான இன்கம்மை இங்கே ஜென்ரேட் பண்ணணும், டெய்லி வேணுமா, மந்த்லி வேணுமா, இல்லை இயர்லி ஒன்ஸ் நான் இங்கேருந்து எடுக்கணுமா, அதை எப்படி நீங்கள் டைவர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கான சில விஷயங்களை போனதில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நவ் கம் பேக் டு அனதர் டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கில் எந்த ஒரு ப்ராடக்டை வாங்குறதுக்கு முன்னாடியும் நமக்கு அதை ஏன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான பர்ஃபெக்டான ஒரு ரீசன் தேவை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு சைக்கிள் வாங்குகிறோம், ஒரு பைக் வாங்குகிறோம், இல்லை சம் ஸ்நாக்ஸ் வாங்குகிறோன்னா அதோட தேவை நமக்கு என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அதை பை பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த மார்க்கெட். ஒரு நிறுவனத்தோட பங்குகளை நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி அதை ஏன் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான பர்ஃபெக்டான ஒரு ரீசன் தேவை. அந்த ரீசன் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஒரு பொருளை, ஒரு விஷயத்தை வாங்க முடியும். எதுவுமே தெரியாமல் கண்மூடித்தனமாக ஒன்று வாங்குறதுக்கு யாராலையும் முடியாது. ஸோ இங்கே இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வித மெத்தட் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு நிறுவனத்தோட பங்குகளை நம்ம ஏன் வாங்க போகிறோம், ஒரு நிறுவனத்தோட பங்குகளை ஏன் வாங்குவோம். சிம்பிள், ஒரே ஒரு விஷயந்தான். அதை வாங்க போகிறோம், ஹோல்டு பண்ண போகிறோம், தென் பிரைஸ் அதோட விலை ஏற்றத்துக்கு பிறகு அதை செல் பண்ண போகிறோம். இன்னும் சொல்லணும்னா வாங்கி கைமாற்ற போகிறோம். கிராமத்து சைடு இது மாதிரி சொல்லுவாங்க, ஒரு பொருளை வாங்கி ப்ரைஸ் ஹைக் பண்ணி செல் பண்ணுறதுக்கு பேர் கைமாத்துறன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கி, ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி வாட் எவர் 5% ஆர் 7%, அது நம்மளோட திறமை, இல்லைனா 10%, ஒரு 110 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் செல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ப்ரைஸுக்கு வர்றது தான், அதுவரை நம்ம ஹோல்டு பண்ண வேண்டியது நம்மளோட வேலை. இப்போது நமக்கு தெரிய வேண்டியது, இந்த 100 ரூபாயிலேருந்து எப்படி இந்த 110 ரூபாய்க்கு ப்ரைஸ் மூவ் ஆக போகுது, அது எப்படி கண்டுபிடிக்க போகிறது அப்படின்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். 100 ரூபாயிலேருந்து 110 ரூபாயும் போகலாம், இல்லைனா வாட் எவர் 90 ருபீஸ் 90 ரூபா கூட வரலாம். அது டிபெண்ட் ஆன். இப்போது இங்கே இருக்க ப்ரைஸை ஒன்று இங்கே போகலாம், ஒன்று ப்ரைஸ் இங்கே போகலாம், இல்லைனா இங்கே போகலாம், இல்லைனா இங்கேயும் போகலாம். இப்போது இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை எதன் அடிப்படையில் நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, தே கால்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட். ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட். சப்ளை அண்ட் டிமாண்ட். ஸோ இந்த இங்கிலீஷ் வேர்டோட அர்த்தம் தேவை அளிப்பு. இன்னும் சொல்லணும்னா, எந்த அளவுக்கு அதோட தேவை இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ப்ரைஸோட விலை இன்க்ரீஸ் ஆகிரும். எந்த அளவுக்கு அந்த பொருளோட சப்ளை, அதாவது கிடைக்கக்கூடிய அளவு அதிகமாக இருக்கும், அப்போது அந்த பொருளோட விலை குறைஞ்சிரும். தே கால்டு சப்ளை அண்ட் டிமாண்ட். ஸோ ஓகே, இந்த சப்ளை அண்ட் டிமாண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பாப்புலராக இந்த மார்க்கெட் 2 விதமான மெத்தட் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல், தென் டெக்னிக்கல். ஸோ இது மாதிரியான 2 விதமான டைப் இருக்குது. ஸோ இந்த 2 விதமான டைப்புக்கும் பேர் அனாலிசிஸ். நான் சொல்கிறேன்னா, இந்த 2 விதமான டைப்புக்கு பேர் அனாலிசிஸ். இது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இது 2 ஒரு இது ஒரு சைடு நைஃப், இது ஒரு நைஃப். இது 2ம் செம்ம எஃபெக்டிவானது. பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது ரெண்டையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய அந்த 12 சைடு நைஃப்.
கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா 12 சைட் நைஃப் இஸ் ஒரு பவர்ஃபுல்லான டூல். அதே மாதிரி தான் வென் யூ ஆர் கம்பைன் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ், இட்ஸ் ஒரு ஹை லெவல் செட்டப்பை நமக்கு கொடுக்கும். ஒரு மாதிரி உங்களோட பொசிஷனை நீங்கள் ஒரு நிறுவனத்தோட பங்குகளை வாங்கி செல் பண்ணுறப்போ அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கும் உங்களோட அந்த கணிப்பு, அதாவது இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிற அந்த இதை வந்து அக்யூரேட் பண்ணுறதுக்கு இது ரெண்டுமே யூஸ் ஆகும். சரி, இப்போது இந்த டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் இதை பற்றி பார்க்கலாம். முதல்ல ஃபண்டமெண்டல்னா என்ன? ஃபண்டமெண்டல் மீன்ஸ் சிம்பிள் நியூஸஸ். ஒரு எக்கனாமியை பற்றியோ, ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி அண்ட் அந்த நிறுவனத்தோட பேலன்ஸ் ஷீட், அதுக்கப்புறம் அதோட கான்ட்ராக்ட்ஸ் பற்றின விஷயங்களை சொல்கிறது தான் ஃபண்டமெண்டல். ஸோ ஃபண்டமெண்டலில் ஒரு சில நேரங்களில் மேனிப்புலேஷன், ஒரு சில நேரங்களில் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் மேனிப்புலேஷன் நடக்கும். இதுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒரு நிறுவனத்தோட பங்குகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த நிறுவனத்தோட பேலன்ஸ் ஷீட்டை அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நிறுவனத்தோட கேஷ் ஃப்ளோ, பி ரேஷியோஸ், இது மாதிரியான அந்த ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ஸ், லாஸ்ட்டாக எவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் பை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ எம்ப்ளாயீஸை புதுசாக உள்ளே எடுத்திருக்காங்க, எவ்வளோ எம்ப்ளாயீஸை வெளில கொண்டு போயிருக்காங்க, அதாவது கிக் அவுட் பண்ணி ஜாப்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க, அது ஏன் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒரு மாதிரி மேக்ரோ லெவலில் ஒரு நிறுவனத்தோட பங்குகள் எடுக்கிறீங்கன்னா அந்த மேக்ரோ ஸ்டெப்ஸ் வரையும் கண்டுபிடிக்கக்கூடிய இந்த ஸ்டெப்புக்கு பேர் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ இதை பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், பட் ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்க சமயத்தில் இது நமக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான வெப்சைட்டில் நம்ம ஈஸியாக அதான் பார்த்துக்கலாம். இன்னும் சொல்லணும்னா கண்ட்ரியோட எக்கனாமி, இது மாதிரியான விஷயங்கள் சொல்கிறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ இந்த சாப்டர்ஸ் வந்து இதை நான் இது ரெண்டையுமே கம்மிங் டேஸில் நான் டீகோட் பண்ணி ஒவ்வொன்றையும் நான் சொல்லித்தருவேன். கம்ப்ளீட்டாக நான் அதை ஷோ பண்ணுவேன். பிகாஸ் இது வந்து என்னோட டைரி மாதிரி. நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் மை ஓன் டைரி. நான் கற்றுக்கிட்டு இருக்க விஷயங்களை இங்கே நான் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கற்றுக்கிட்ட விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரெண்டையுமே ஸ்டோர் பண்ணுவேன். இப்போது கம்மிங் டு டெக்னிக்கல். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு கம்பெனியோட இன்டெப்த்தாக போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு சார்ட். அந்த சார்ட்டில் உங்களுக்கு எங்கே லாஸ்ட்டாக பை பண்ணியிருக்காங்க, எங்கே லாஸ்ட்டாக செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான். இன்னும் சொல்லணும்னா இது நிஃப்டியோட சார்ட். ஸோ நிஃப்டி 50 மீன்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய 50 நிறுவனங்களோட இண்டெக்ஸ். 50 நிறுவனங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அதன் அடிப்படையில் ஒரு பெஞ்ச்மார்க் நம்மகிட்ட கிடைக்கும். ஸோ அந்த பெஞ்ச்மார்க் பேர் வந்து இண்டெக்ஸ். இது மாதிரி பிஎஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பழைய நியூஸ் சேனல்ஸில் கேட்டிருக்கோம். இப்போவுமே போட்டுட்ருக்காங்க இந்திய பங்கு சந்தைகள் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அந்த சொல்லக்கூடிய அந்த நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் தான். இன்றைக்கி எங்கே முடிஞ்சிருக்கு, எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, பாசிட்டிவாக நெகட்டிவாக பற்றின விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் இதை சார்ட்டில் பார்த்து லாஸ்ட்டாக இங்கே பை பண்ணியிருக்காங்க, இங்கே பை பண்ணியிருக்காங்க, ஸோ இங்கே இந்த ஏரியாவில் செல் பண்ணியிருக்காங்க, அகைன் இந்த ஏரியா வந்தாலும் பை பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கெல்லாம் பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம வாங்கக்கூடிய இந்த எங்கெங்கெல்லாம் பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிற அந்த அனாலிசிஸ் பேர் தான் டெக்னிக்கல். பட் இது வந்து இவ்வளோ சிம்பிளாகவும் இருக்காது. இதுலேயும் சில காம்ப்ளிகேட்டாக இருக்குது. எந்த அளவுக்கு நியூஸில் மேனிப்புலேட் நடக்குமோ, ஏமாற்றுவாங்களோ அதே அளவுக்கு டெக்னிக்கல்லையும் நடக்கும். சான்சஸ் ரொம்ப வேலை சான்சஸ். ஏன்னா நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்களை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணி விட்ருவாங்க. ஓகே, இது ரெண்டையுமே சொல்லிட்டேன். இப்போது டெக்னிக்கல்லையும் சில விஷயங்கள் இருக்குது. ஸோ டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறையா மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. எது மாதிரினா இருக்கு. ஸோ டெக்னிக்கலில் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட். இது வந்து மேனுவல் அனாலிசிஸ். ப்ரைஸ் ஆக்ஷன், சாட் பேட்டர்ன்,
தென் சாட் பேட்டர்னுக்கு அப்புறம் என்னென்ன இருக்குது, கேண்டிஸ்டிக். அது வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்துடும். அது ப்ரைஸ் ஆக்ஷனில் வச்சுக்கலாம். சரி, நம்ம ரெகுலராக சொல்லிக்கிட்டு இருக்க அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட். அதுக்கப்புறம் எஸ்எம்சி, தென் ஐசிடி கான்செப்ட்ஸ், இது மாதிரியான நிறைய கான்செப்ட் இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே இதை அனலைஸ் பண்ணுறதுக்கான கான்செப்ட். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுமானா கிடையாது. இதில் ஏதாவது ஒன்று நம்ம மாஸ்டர் பண்ணணும். ஸோ அப்படி மாஸ்டர் பண்ணல இது எல்லாமே ஒரு விஷயத்தை தான் சொல்லும். இது எல்லாமே நம்மகிட்ட ஒரு விஷயத்தை தான் சொல்லும். அது வந்து இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை தான் சார்ட்டில் நமக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஷோ பண்ணுறது தான் இது எல்லாமே. இதான் அதோட வேலை. தென் சப்ளை அண்ட் டிமாண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போது இதில் என்னென்ன மெத்தட் இருக்குன்னு சொல்லிட்டேன். இதில் நம்ம எதை சூஸ் பண்ணுறது? பேசிக்காக ஒரு ட்ரேட் பண்ண போகிறவங்க மார்க்கெட்டில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மந்த்லி இன்கம், டே இன்கம், இயர்லி இன்கம் ஜென்ரேட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது ப்ரிஃபர் ஆகும். இப்போது நான் கம்ப்ளீட்லி இயர்லி ஒன்ஸ் 2 or 3 years ஒன்ஸ் தான் நான் என்னோடய ரெவென்யூ எனக்கு ஜென்ரேட் ஆகி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட்லி கோ டு ஃபண்டமெண்டல். ஸோ ஃபண்டமெண்டலில் தான் நமக்கு அந்த லாங் டேர்மோட அந்த வியூ கிடைக்கும். பட் எனக்கு ஒரு 1 monthலேயோ 1 weekலேயோ ஒரு டேலேயோ எனக்கு இன்கம் நான் ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணோன்னா யூ கம் ஃப்ரம் டெக்னிக்கல். ஸோ இந்த டெக்னிக்கலில் கற்றுக்கலாம். இதுதான் டிசைட் பண்ணும் நீங்கள் எது மாதிரியான இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத. இது எல்லாமே ஒரு விஷயங்கள் தான் மென்ஷன் பண்ணும். அதுதான் சப்ளை அண்ட் டிமாண்ட். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயங்களில் இந்த சப்ளை அண்ட் டிமாண்டை எப்படிலாம் கோட் பண்ணலாம். இது போத் இந்த ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் ரெண்டுமே ஒன்று தான் இது பண்ணும். சப்ளை அண்ட் டிமாண்ட் எங்கே இருக்கு அப்படிங்கிற கம்மிங் டாபிக்ஸில் இதை நான் கோட் பண்ணுறேன். இந்த இண்டிகேட்டர்ஸ், சாட் பேட்டர்ன்ஸ், எஸ்எம்சி, ஐசிடி கான்செப்ட்ஸ் இது எல்லாத்தையும் 1 by 1 கோட் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு எது பர்ஃபெக்டாக இருக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கற்றுக்கலாம். இதில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் கற்றுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ப்ரைஸ் ஆக்ஷன், சாட் பேட்டர்ன், ஐசிடி, வாட்சவர் எது வேணாலும் நீங்கள் கற்றுக்கலாம். பட் அதை கண்டினியூவாக சார்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அதில் நீங்கள் மாஸ்டர் பண்ண முடியும். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக உங்களோட ஸ்கில் டெவலப் ஆகும். தென் யூ மேக் சம் மனிஸ் இன் தி ஸ்டாக் மார்க்கெட். ஓகே, இதை விட ரொம்ப முக்கியமானது இது இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது. பொதுவாக கற்றுக்க வர்றவங்கள டார்கெட் பண்ணி மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுதான் டெலகிராம் கால்ஸ். தயவு செய்து டெலகிராம் மட்டும் கிடையாது, மெசேஜ், கால் பண்ணி பேசுவாங்க. இவங்களோட வேலையே மக்களை மேனிப்புலேட் பண்ணி ஏமாற்றி ஒன்றுக்கும் ஸ்டாக்ஸை தலையில் கட்டி விட்டு காசை ஆட்டியை போட்டு போகிறதான். உங்கள்கிட்ட இருக்கிற காசை நீங்கள் தான் இழப்பீங்க, ஆனால் அவன் அதுக்கு சார்ஜ் பண்ணிப்பான். அந்த சார்ஜஸ் தான் அவனோட காசு. ஸோ எக்காரத்தை கொண்டும் யாரும் உங்களுக்கு நான் பை அண்ட் செல் பண்ணுறேன், இல்லைனா நான் உங்களுக்கு கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன், என்ன வாங்கணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன்னு யாராவது கேட்டால் டோன்ட் டூ திஸ். அவங்கள வெளில வரட்டி விட்றது தான் நல்லது. கையில் இருக்க காசை பிடுங்கி விட்டு உங்கள்கிட்ட அவங்க பண்ணுற காலுக்கு காசும் சார்ஜ் பண்ணிட்டு உங்கள் கையாலே உங்கள் அக்கௌண்ட்டை வைப் அவுட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. வைப் அவுட் மீன்ஸ் உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் 5 ரூபாய்க்கு விட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. ஓகே, அகைன் மீட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம்.